Good morning students, we are going to continue commerce. Under that we are going to study financial markets too. We are going to continue with chapter 7, stock exchange. Today's session we are going to study about the features of stock exchange. Let me read out to you the points of features of stock exchange first. Market for securities, deals in second-hand securities, regulates trade in securities, allows dealing only in listed securities, transactions affected only through markets, associations of persons, recognition from central government, working as per rules, specific location, financial barometers. Now we are going to discuss all these points one by one. First, stock exchange is a market for securities. So I have already told you, stock exchange is a place which has physical location, isn't it not? And what happens in the stock exchange? The buying and selling of shares, debenture, bonds, derivatives and other financial instruments take place. You got me, students? So it is called as a market for securities. Next வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டீல்ஸ் இன் செகண்ட் ஹேண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்றாங்க. இப்போ செகண்ட் ஹேண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா என்ன? அதாவது ப்ரைமரி மார்க்கெட்டில் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண ஷேர்ஸை வந்து செகண்டரி மார்க்கெட்ஸில் திருப்பியும் வந்து விற்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் செகண்டரி செக்யூரிட்டிஸ். ஸோ லைக்வைஸ் நாட் ஓன்லி ஷேர்ஸ், அது டிபென்ச்சராக இருக்கலாம், அது பாண்ட்ஸாகவும் இருக்கலாம். ஆல்ரெடி வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அந்த இஷ்யூ பண்ண ஷேர்ஸை வந்து இன்வெஸ்டர்ஸ் வாங்கி சப்போஸ் அந்த ஷேர்ஸை வந்து வாங்கின ஷேர்ஸை அவங்க விற்கணும்னு நினச்சாங்கன்னா they can do it in the stock exchange. So that is how it becomes a secondary market, secondary shares. You got me, students? So that it is given another name also called a secondary market. Next feature is that children regulates trade in securities. அப்போ stock exchange வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருக்கோம். இட் ரெகுலேட்ஸ் த ட்ரேட் இன் செக்யூரிட்டிஸ். ஒரு ட்ரேட்னா என்ன? பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஷேர்ஸ். அதை வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரெகுலேட் பண்ணும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து எந்த கம்பெனியோட ஷேர்ஸையும் வாங்காது, இல்லை எந்த கம்பெனியோட ஷேர்ஸையும் விற்காது. ஆனால் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இட் ப்ரொவைட்ஸ் அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். அங்கே வந்து ஷேர்ஸை வந்து மற்ற இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்கலாம், விற்கலாம். ஸோ அந்த வாங்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷனை வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கிறனால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் இட்ஸ் ரெகுலேட்ஸ் ட்ரேட் இன் செக்யூரிட்டிஸ். நெக்ஸ்ட் யூ சி allow dealing only in listed securities. Okay students, this also I have explained. The listed securities na enna அப்படினு ஆல்ரெடி நான் உங்ககிட்ட மிஸ் சொல்லியிருக்கேன். தட் இஸ் எந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து விற்கணும் அப்படின்னா இல்லை ஒரு கம்பெனி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மெம்பர் ஆகணும். மெம்பர் ஆகிறதுக்கு அதோட நேமை வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் லிஸ்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஸோ அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனியோட ஷேர்ஸை மாத்திரமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டீல் பண்ண முடியும். அதாவது நம்ம வந்து வாங்க முடியும், விற்க முடியும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஒஃபிஷியல் லிஸ்ட்டில், அதாவது அந்த லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் அந்த லிஸ்ட்டில் வராத கம்பெனியோட பேரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நாட் ரெக்கார்டட், இஸ்ன்ட் இட் நாட்? ஸோ அதனால் வந்து அதை வந்து ஒஃபிஷியல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒஃபிஷியல் லிஸ்ட்டில் பேர் வராத கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாங்கவோ விற்கவோ முடியாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் இஸ் தட் transactions affected only through members. Okay students, so this is very important. அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போனோன்னா நீ அவுட் சைடராக இருக்கலாம், ஃபஸ்ட் நீ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போயிடலாம். இமீடியட்டாக உன்னால் வந்து ஷேர்ஸை வந்து உன் கம்பெனி ஷேர்ஸை விற்க முடியாது. ஸோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு அப்ரோச் த புரோக்கர். அங்கே ஆத்தரைஸ்டு புரோக்கர்ஸ்னால் என்ன? புரோக்கர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி உட்காந்துருப்பாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க, ஆல் த டே டு டே டெய்லி ஒர்க்ஸ் 24 hours ஒர்க் பண்ணுற புரோக்கர்ஸ் அங்கே இருப்பாங்க, இன்டர்மீடியட்ஸ் இருப்பாங்க. அவங்கள யாரையாவது ஒருத்தரை போய் நீ அப்ரோச் பண்ணி அப்படி தான் உன்னோட கம்பெனியோட ஷேர்ஸை வந்து நீ விற்க முடியும். டைரெக்டாக போய் நீ வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் another features. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் தட் அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் அப்படின்றோம்.
ஸோ இது நம்ம டெஃபினிஷனில் வந்து நம்ம கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் அன் அசோசியேஷன் ஆஃப் பர்சன் சொல்லலாம். அசோசியேஷன் ஆஃப் பர்சன்னா குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிற இடம். நெக்ஸ்ட் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்னால் செலக்டட் பர்சன் வில் பிகம் த டைரக்டர் அண்ட் தே வில் ஸ்டார்ட் மேனேஜிங் த ஆர்கனைசேஷன். ஸோ அந்த குரூப் ஆஃப் individuals who are directors are called body of individuals. Okay, so இந்த ஆர்கனைசேஷன் கேன் பி ரெஜிஸ்டர்ட் ஆர் அன்ரெஜிஸ்டர்ட். ஸோ அதையும் நான் வந்து சொல்லியிருந்தேன் மிஸ் உங்கள்கிட்ட. ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் ஆகணும், இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும், இல்லை கமென்ஸ்மெண்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட்ஸ் வந்து வாங்கணும். அதுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படின்னு நான் மிஸ் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பொறுத்தளவு அந்த ப்ரொசீஜர்ஸை வந்து இட் கேன் பி ஃபாலோட் ஆர் it need not be followed. Okay, so that's why it is called as it can be registered or unregistered. Okay students, okay, next is that recognition from central government. இப்போ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லும் போது as I already told you, repeatedly I'm telling you, it is an organized market. It is an organized market. Okay, so it recognized from the central government. ஸோ அப்படின்னும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்கக்னைசஸ் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். Okay, because stock exchange very much provides for capital formation, isn't it not? So இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வரக்கூடிய இன்கம்க்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்குது எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேயும். Next, working as per rules. The buying and selling transactions in stock exchange are governed by the rules and regulation of the SEBI. SEBI அப்படின்னும்போது Security Exchange Board of India. The Security Exchange Board of India வந்து it's another organization which controls the stock exchange. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து நிறைய கம்பெனிஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. தட் இஸ் கால்டு செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அவங்க தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அதர்வைஸ் தே வில் பி பனிஷ்ட் அண்டர் த செபி, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதனால் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் cannot deviate from the rules. They cannot frame their own rules. Okay, they cannot provide their own rules and regulation. They have to follow whatever SEBI tells to them. They are accountable to SEBI. Who? Stock exchange is accountable to SEBI. Next you see specific location. அப்போ as I told you already, stock exchange வந்து it's a marketplace, isn't it? அங்கே வந்து authorized brokers, they come together daily and they work in that floor right from morning till evening. That means during the trading hours. So the place where they do the marketing, that is called as trading circles, and then they conduct the trading activities there. What is trading activities? Buying and selling. ஓகே, ஸோ அப்போ அவங்க பார்ப்பாங்க எந்தெந்த இன்வெஸ்டர்ஸ் கிட்ட யாரெல்லாம் இன்வெஸ்டர்ஸாக இருக்காங்க, யாருக்கெல்லாம் ஷேர்ஸ் தேவைப்படுது. ஸோ அப்படி எந்த கம்பெனிஸ் வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து லீடிங்கில் இருக்குது அந்த மாதிரி உள்ள கம்பெனிஸையும் அவங்க புஷ் பண்ண பார்ப்பாங்க. அதர்வைஸ் த ப்ரூமிங் அப் கம்பெனிஸையும் என்ன பண்ணுவாங்க, டெவலப் பண்ணி விடுறதுக்காக அந்த மாதிரி கம்பெனிஸோட ஷேர்ஸையும் விற்று கொடுக்க பார்ப்பாங்க. இன் எய்தர் வே த புரோக்கர்ஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு ஆல் த கம்பெனிஸ் டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் த கம்பெனிஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இந்த கம்பெனியோட ஷேர்ஸை ஹோல்டு பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஆல் தீஸ் இஸ் கால்ட் திஸ் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஆத்தரைஸ் புரோக்கர்ஸ், அண்டர் ரைட்டர்ஸ், கமிஷன் ஏஜென்ட்ஸ் இவங்கெல்லாம். ஸோ த ப்ரைஸஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் securities are traded and it is shown on the electronic board. So daily ஒரு electronic board index board இருக்கும். அந்த போர்டில் வந்து கம்பெனியோட ட்ரேட் மார்க்கெட் ஷேர் ரைட் ஃப்ரம் டேட்டா இன்ன டேட்டில் என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றத வந்து கிளியராக தெரிஞ்சுக்கலாம். தென் ஆஃப்டர் த working hours market they will close as usual, it will be closed, and then the controlling of the activities everything is done through computers also and electronic systems they apply it there also. ஸோ அதனால் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து டே டைமில் ஒர்க்கிங்கோடு முடிஞ்சதில்லை. அதுக்கப்புறம் ஆன்லைன் ட்ரேடிங்கும் வந்து பண்ணலாம். that can be done at any time. You got me students? So that is why it is called a specific location. Next is that ஃபினான்ஷியல் பேரோமீட்டர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆக்ட் அஸ் அ பேரோமீட்டர்னு என்ன, அது ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் டு ஃபைண்ட் த டெப்த் ஆஃப் த சி, isn't it not? ஸோ அதனால் அதை கம்பேர் பண்ணுறாங்க இங்கே. அப்போது ஒவ்வொரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு நல்லா தெரியும். ஓகே, தட் இஸ் வை தே ஆர் கால்ட் அஸ் மெஷர்மெண்ட் for financial purpose. So that is why it is called as financial barometers, and with the help of that financial barometers they will be even able to
measure the development of the nation, the national income of a country, as well as the industrial growth. You got me, student? And stability, and it is reflected in the index of the stock exchange. You got me, students? So for industry பத்தின உள்ள growth வந்து அவங்களால வந்து measure பண்ண முடியுது because it acts as a financial barometers, and through that we will be able to judge the economic development also. You got me, students? So these are some of the features of stock exchange. Thank you, students.